சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தான் இருக்கிறோம். திரங்கா நிறுவனத்தோட வஜ்ரா அப்படிங்கிற இந்த வாகனத்தை வச்சிருக்கிற கஸ்டமர்கிட்ட தான் கஸ்டமருடைய ரிவ்யூ கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? பேர் வந்து மைக்கேல் ராஜ். ஓகே சார். இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் சார் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் சார் ட்ராவல் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 கிலோமீட்டர். ஆனால் 60 கிலோமீட்டர் போகும். ஆனால் 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கிறேன். ஓகே. சார்ஜிங் நேரம்? சார்ஜிங் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இறங்கிட்டுனா எப்படி 3 மணி நேரம் ஆயிரும். ஓகே. ஆமாம், கொஞ்சம் சார்ஜ் இறங்குறது பொறுத்து. எவ்வளோக்குள்ள நம்ம இறங்கிருக்குதோ அந்த மாதிரி ஃபுல்லாக இறங்கினா 3 மணி நேரம், கம்மியாக இறங்கிருந்தா ஒரு 2 மணி நேரத்தில் ஏறிடும். அதிகபட்சமாக எவ்வளோ எடை வச்சு வண்டியில் பயணம் பண்ணியிருக்கீங்க? இது வந்து கெப்பாசிட்டி வந்து 500 கிலோ கெப்பாசிட்டி. நான் இது வரைக்கும் 400 கிலோ வரையும் ஏற்றிட்டு வந்துருக்கிறேன். ஆமாம், 400 வரை. ஆனால் 1/2 டன் வைக்கலாம், 1/2 டன் வைக்கலாம். ஆமாம். பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது? பிரேக்கெல்லாம் டிஸ்க் பிரேக் தான் நல்லா இருக்குது. அப்புறம் அலாய் வீல் நல்லா இருக்குது. அப்புறம் பேட்டரி வந்து நான் 2 வருஷத்துக்கு கரெக்டாக வருது. அப்புறம் மோட்ரு 1 வருஷம் தான் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து 2 வருஷம் ஆச்சு, இந்த மோட்ரு ஃபால்ட் ஆகலை, நல்லா இருக்குது. வண்டி டிஸ்க் பிரேக்கு, அலாய் வீலு, அப்புறம் 2+ டயருன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, நல்லா லோடும் இழுக்குது. மழை பெஞ்சாலும் அது பாட்டு கிடக்குது, மழையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இது வரைக்கும் இந்த வாகனத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கீங்க? ஒரு 40,000 கிலோமீட்டர் போயிருக்கேன். பயணம் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். கரடு முரடான பாதைகளை பயணம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன கொஞ்சம் சேர சகுதியாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். கொஞ்சம் வண்டி ஏன்னா வீல் 2+ டயர்னோடனே கொஞ்சம் சறுக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக போகணும். மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. மழை நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒன்றும் மழையினால எதுவும் ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிவான பாதைனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாடு போகுது. வண்டி நல்லா இருக்குது. வண்டி நல்லா இருக்கிறதுனால தான் எடுத்தது இந்த வண்டி. ஓகே. ஆமாம், ஆனால் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓட்டுறதுக்கும் எல்லாம் லோடு வச்சு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. அதனால தான் சரி இந்த வண்டி எடுத்தது. ஓகே. இரவு நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறேன். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஓகே. நம்ம வந்து மார்க்கெட்டு தானே போகிறோம். அவங்க விடிய 4 மணிக்கு கிளம்பி போகிறோம். அவாட்டு போய்ட்டு அவாட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இது வரைக்கும் வண்டி அப்படி நீங்கள் நின்னது கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக அந்த வண்டி வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம் வண்டியை. ஓகே. இந்த வாகனத்தோட நிறைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைகள்னா அவங்க கொடுத்துருக்க இது நல்லா இருக்குது. பொசிஷன் வந்து இந்த எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரிமோட் லாக்கு, ரிமோட்லேயே வண்டி ஆன் ஆகிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த வண்டி வாங்கியிருக்கிறோம். குறைகள்னா என்ன சொல்லலாம்? குறைகள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வண்டிக்கு. குறைகள்லாம் சொல்கிறதுக்கு வண்டிக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து மெயின்டைன் கரெக்டாக பண்ணோம்னாச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கத்தான் செய்யுது. குறைகள் சொல்ல வாய்ப்பு இல்லை. எல்லா வண்டிக்கும் கொஞ்சம் ஃபால்ட் ஆகும், இதுக்கு ஆக தான் செய்யும். அது பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க, சரி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு? கம்ப்ளைண்ட் பார்த்தா ஒன்று கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வரதுன்னா அது எல்லா வண்டிக்கும் வர மாதிரி வர்றது தான். டிஸ்க் பிரேக்கு கம்ப்ளைண்ட்டு, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தாலும் மாற்றிடலாம். டிஸ்க் பிரேக் மெயினாக டிஸ்க் பிரேக் தான் கம்ப்ளைண்ட் வரும். அது இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வரும். அது பிரச்சனை இல்லாத பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேலை செலவு கம்மி தான். ஏன்னா அந்த சென்சார் வந்து விட்டால் தானே உங்களுக்கு வண்டி போகும். அதனால வந்து அந்த கம்ப்ளைண்ட்னா சென்சாரில் தான் கம்ப்ளைண்ட் வருமே தவிர மற்ற கம்ப்ளைண்ட் வராது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டாரே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆமாம், 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டாரே கொடுக்கலாம். சரிங்க சார். நன்றி சார்.